மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா அவங்களே கையோட கூட்டு வந்திருக்கலாம். ஏங்க நீங்க பேசாம போங்க. இவர்தான் நார்மல் ஆயிட்டாருல, அப்புறம் வந்து கூப்பிட்டுக்குவாரு. நான் கூப்பிட்டுக்கிறேன் சார். சார் சொல்லுங்க சொல்லுங்க. ரோடு வளைஞ்சி வளைஞ்சி போகிறதால எனக்கு கேர் ஆகுது சார். நான் படுத்துக்கிட்டுமா? டம்மி அங்கிள், ஆமா. நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க நிறைய இடம் சுத்த வேண்டியது இருக்கு. ரெசார்ட்டுக்கு போய் சூடா ஒரு டீ வாங்கி தரேன். நீங்க சாப்பிட்டீங்கன்னா தலைவலி சரியா போயிடும். ரொம்ப நன்றிம்மா. முதல்ல நீங்க படுத்துக்கங்க. ஓ, முதலாளிக்கு போன் வருது போல. அட்டென்ட் பண்ணி சார் டயர்டா இருக்காரு, அப்புறம் பேசுவாருன்னு சொல்லுங்க. மல்லி அதெல்லாம் வேண்டாம். டாடா, டம்மி அங்கிள் நல்லா தூங்கிட்டாரு டாடா. ஏங்க அது கொஞ்சம் சைலண்ட்ல போடுங்க. இந்த ரிங்டோனே எனக்கு தலை வலிக்குது. டாடா சுத்தமா தூங்கிட்டாரு. நம்ம ஒரு சாங் ப்ளே பண்ணுவோமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பேசாம இரு வெண்பா. போங்க மல்லிமா. இவரால எல்லாமே கெட்டு போச்சு. அந்த ஆளு குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஏன் மல்லிமா, என்ன குடிச்சிருப்பாரு? கிரேப் ஜூஸ்டா. ஓ, கிரேப் ஜூஸ் சாப்பிட்டு தூக்கம் வருமா? வரும் வரும். மல்லி அப்பெல்லாம் இல்ல மல்லி. ஸ்மெல் இல்லைன்னு சொல்றீங்களா? இப்பதான் ஸ்மெல் இல்லாமலே வருதாமே. டாடா, நான் டம்மி அங்கிள் எழுப்பி விட்டுமா? போய் எழுப்பி விடு. டம்மி பீஸ் அங்கிள், எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. அங்கிள், நான் எங்க இருக்கேன்? காருக்குள்ள இருக்கீங்க, அது கூட தெரியல. அது இருக்கட்டும்மா, கார் எங்க இருக்கு? நம்ம கார் ரெசார்ட்குள்ள இருக்கு. நம்ம ரெசார்ட்க்கு வந்துட்டோம். எழுந்திருங்க. எந்திரிங்க. வரேன். வாங்க. சாரி சார், நீங்க நல்லா கார் ஓட்டுறீங்க சார். ஒரு குலுக்கல் இல்ல, அதான் நான் வீட்டுல படுத்து தூங்குற மாதிரியே நிம்மதியா தூங்கிட்டேன். போங்க, போய் நிம்மதியா காலை நீட்டி தூங்குங்க. இல்ல மேடம், தூக்கமெல்லாம் போயிடுச்சு மேடம். இப்ப காரை ஓட்டுவீங்கல்ல? சொல்லுங்க மேடம், எங்க போனோம்? 10 நிமிஷம் கழிச்சு ஆதவனையும் நர்மதாவையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். எங்க இறக்கி விட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. இருந்தா சரிதான். ருத்ரன் சார், நீங்க அவங்கள பிக்கப் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்க சார். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பா சுடு தண்ணி வேணும். சரிங்க சார். ருத்ரன் சார், எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை ரொம்ப வெதுவெதுப்பா கொண்டு வாங்க. ஓகே சார், சரியா சார். சார், அடுத்து நம்ம எங்க போகணும் சார்? நீங்க ரூமுக்கு வாங்க, நம்ம பொறுமையா பேசுவோம். ஓகே சார். மலே வா. பை அங்கிள். பை. ச்சே, இந்த தடவையும் மிஸ் பண்ணிட்டுமே. இடையில நமக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியலையே. போ மல்லி போ. இந்த தடவை தப்பிச்சிட்டியா? அடுத்து வெளியில போறப்போ நீ திரும்ப வரவே முடியாத இடத்துக்கு ஒன்னு அனுப்பி வைக்கிறேன்.
மல்லிமா, நீங்க என் மூட ஸ்பாயில் பண்றீங்க. அங்கேயே வெயிட் பண்ணி ஆன்ட்டியை கூட்டிட்டு வந்திருக்கலாம். அம்மாக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல இருந்திருக்கு, அதனாலதான் சொல்லியிருக்கா. புரிஞ்சுக்கோ. ஏன் அப்ப நான் ஆன்ட்டி கூட விட்டு வந்திருக்கலாம்ல. எப்படி காலையில தனியா விட்டோமே அப்படியா? போங்க மல்லிமா, அதே பேசிட்டு இருக்காதீங்க. வெண்பா, டோன்ட் வரி. அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ அந்த ஆண்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஓகேவா? ஓகே டாடா. ஓ, என்னாச்சுங்க? மல்லி, அந்த டிரைவர் இருக்கான்ல, ஆமாங்க, அவன் மொழியே சரியில்லை. நான் சொல்லிட்டே இருக்கேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கரெக்ட் மல்லி. அவன் சார், சுடுதண்ணி சார். நான் தான் சார். சார், ஹாட் வாட்டர் சார். உள்ள கொண்டு போ. அடியே, போன தடவை நீ தப்பிச்சிட்ட. நெக்ஸ்ட் டைம் நேரா உனக்கு பரலோகம் தாண்டி. சார் அடிக்கிறீங்க. ஏங்க, ஏங்க என்னங்க பண்றீங்க? மல்லி, நீ வராத, அங்கே இரு. நீ தானே சொன்ன இவன் கெட்டவன்னு. சொன்னேன்தான், அதுக்கு நீ இப்படி அடிப்பீங்க? அவர் உயிரோட இருக்காருன்னு பாருங்க, இப்படி அடிக்கிறீங்க. இருக்கான் இருக்கான். இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் அவ்வளவு ஈஸியாவே சாக மாட்டானுங்க, விஷப்பாம்பு மாதிரி. ஆமா, நான் சொன்னதுக்காக தான் இப்ப நீங்க அடிச்சீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நியாயப்படி இவனை நான் அடிச்ச கொண்டிருக்கணும். இவன் இங்க எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா மல்லி? என்னங்க சொல்றீங்க? இவர் இங்க வேலை பாக்குறவர் தானே? இல்ல மல்லி, இந்த ராஸ்கல் நாம இங்க ஸ்டே பண்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வேலைக்கே சேர்ந்திருக்கான். என்னங்க சொல்றீங்க? எதுக்கு? இவன் ஏதோ செய்ய வந்திருக்கான் மல்லி. நடக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இவன் அநேகமா ஒன்ன தீத்துக்கிட்ட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லு, இவனை அடிச்சது தப்பா? தப்பா சொல்லு. இவனை கொல்லாம விட்டாதான் தப்பு. இவனை ஏங்க இப்படி நிதானம் இல்லாம நடந்துக்கிறீங்க? அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? மிஞ்சு போனா நான் ஜெயிலுக்கு போவேன். பரவாயில்ல மல்லி. பரவாயில்லையா? நீங்க ஜெயிலுக்கு போனா வெண்பாவோட நிலைமை அத பத்தி யோசிச்சீங்களா? அதான் நீ இருக்கே, நீ பாத்துப்ப. எனக்கு தெரியும், நீ வெண்பாவ என்னை விட நல்லபடியா பாத்துப்ப. ஆனா நீ இல்லாம நானும் வெண்பாவும் எப்படி வாழ முடியும் மல்லி? இந்த ராஸ்கல் உன்னை கொல்ல வந்திருக்கான். இப்ப என்ன பண்ண போறீங்க? இதோ இதுக்குள்ளதான் போட்டு அடைக்க போறேன். இவன் என்ன கொல்லதான் வந்திருக்கான்னு எப்படிங்க சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? இரு. இத பாரு, பேரு பாத்தியா? நல்லா பாரு, ராஜேஸ்வரி பாஸ்னு போட்டிருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.